திருச்சியில ஒரு துயர சம்பவம் நடந்தது. 3ஆம் ஆண்டு நர்சிங் மாணவி ஒரு தீராத தலைவலி பிரச்சனைக்காக நேற்று மூக்கு அறுவை சிகிச்சைக்காக பிளான் பண்ணி சர்ஜரி நேற்று பிளான் பண்ணியிருந்தாங்க. சர்ஜரிக்கு முன்னாடியே அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷனால அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டது. உடனே டாக்டர்ஸ் ரிவைவ் பண்ணியிருக்காங்க, அனஸ்தட்டிஸ்ட் ரிவைவ் பண்ணிட்டு அவங்க போஸ்ட் அனஸ்தட்டிக் கேர் யூனிட் அப்படிங்கிற ஒரு ஐசியூ செட்டப்புக்கு ஷிஃப்ட் பண்ணி வென்டிலேட்டர் பேஷண்ட் ரிவைவ் ஆகிட்டாங்க, கான்ஷியஸ்னஸ் வந்துருச்சு. அந்த பிஏசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரா அயோட்டிக் பலூன், அதுவும் கார்டியாலஜிஸ்ட் அந்த பம்ப் அதுவும் கார்டியாலஜிஸ்ட் ஃபிட் பண்ணி அதில் பொருத்தி பேஷண்ட்டை ரிவைவ் பண்ணாங்க. அதற்கு பிறகும் பேஷண்டோட கண்டிஷன் திரும்பவும் ஸ்டெபிளைஸ் ஆச்சு. திரும்பவும் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் திரும்பவும் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டது. மதுரை மெடிக்கல் காலேஜ்லேருந்து எக்மோ கருவி அது கொண்டு வரப்பட்டு அதை பொறுத்த சமயத்திலையும் அந்த பேஷண்ட்டோட கண்டிஷன் ஸ்டெபிளைஸ் ஆகலை. அப்புறம் திரும்பவும் எக்மோ கருவி பொருத்தப்பட்டு ரிவைவ் பண்ண அனைத்து முயற்சிகளும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. சிகிச்சை பலனின்றி இன்று காலை அந்த மாணவி உயிரிழந்திருக்காங்க. அந்த உயிரிழந்த மாணவி குடும்பத்திற்கும் அவங்க நண்பர்களுக்கும் அரசு சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செய்தி கிடைத்தவுடன் அரசாங்கம் ஒரு 4 மருத்துவர்கள் கொண்ட ஒரு உயர்மட்ட குழுவை திருச்சிக்கு அனுப்பியுள்ளோம். அதுல ஒரு சீனியர் அனஸ்தட்டிஸ்ட் இருப்பாங்க, ஒரு பிசிஷியன், அப்புறம் ENT சர்ஜன் பிளஸ் ஒரு மெடிக்கல் சூப்பரண்டன்ட் தலைமையில இந்த குழு திருச்சிக்கு விரைந்து போயிருக்காங்க. அந்த எந்த காரணத்தினால அந்த உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னு விசாரிச்சு உடனடியாக ஓரிரு நாட்கள்ல அந்த அவங்க ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். ஒருவேளை மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இருந்ததுன்னா அப்படின்னு அந்த குழு கண்டறிஞ்சு சொன்னாங்கன்னா அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால அரசு முழுமையா இந்த பிரச்சனையில நாங்கள் முழு கவனம் செலுத்திட்டு இருக்கோம். மாணவர்கள் இதை அரசு மேல நம்பிக்கை வைத்து உங்க கோரிக்கையை நாங்கள் கேட்டிருக்கோம், உங்க கோரிக்கையெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க, நாங்கள் கேட்டிருக்கோம். அதனால இந்த குழு அவங்க ஆராய்ந்து ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும்படி நாங்கள் கேட்டுக்கிறோம். செவிலியர்கள் தவறான சிகிச்சை அளிச்சதுனாலதான் இறந்ததா சொல்லி டாக்டர்கள் வைக்கிறாங்க. அது எப்படி? இல்ல, கண்டிப்பா ஒரு உயிரிழந்தது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இழப்பு யாருக்குமே ஏற்படக்கூடாது. அதுவும் ஒரு மூக்கு அறுவை சிகிச்சைக்காக போறப்ப உயிரிழந்தது கண்டிப்பா அந்த ஒரு ஷாக், அந்த ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அவங்க சொல்றாங்க. பார்ப்போம் அந்த குழு என்ன விசாரிச்சு என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் சொல்றோம், இந்த அரசுல முதலமைச்சர் தெளிவான அறிவுறுத்தலை சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேர், ஒரு இண்டிபெண்டா, ஒரு நியாயமான ஒரு விசாரணை நடக்கும். அந்த முழுமை நாங்கள் அதான் சொல்லியிருக்கோம். நியாயமா ஃபுல்லா விசாரிச்சு சொல்லுங்க, யார் ஏதாவது தவறு இருந்தாலும் எதையும் மறைக்க தேவையில்லை. ஒரு நியாயமான ஒரு விசாரணை நடக்கும். அவங்க ரிப்போர்ட் என்ன சொல்றாங்களோ அதில் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்றாங்களோ கண்டிப்பாக அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது பாஸ்கர், மெடிக்கல் சூப்பரண்டன்ட், ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், சென்னை. அப்புறம் அது அவர் தலைமையில இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அந்த குழுவில் பாரதி மோகன், ENT ப்ரொஃபஸர், எம்எம்சியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ராஜீவ்காந்தி ஜெனரல் ஹாஸ்பிட்டல். அப்புறம் டாக்டர் P. சண்முக சுந்தரம், அனஸ்தீசியா ப்ரொஃபஸர், MMC. அப்புறம் டாக்டர் N. ஜெயபிரகாஷ், மெடிசன் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன், MMC. இருந்த ஒரு இண்டிபெண்டான டீமை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அட்டாச்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து அனுப்பிச்சிருக்கோம். அவங்க கண்டிப்பா ஒரு நியாயமான விசாரணை மேற்கொண்டு எங்களுக்கு அந்த விசாரணை அறிக்கையே கொடுப்பாங்க. அறிவிப்பு நாங்கள் கொடுத்துட்டோம், அறிவுரையும் நாங்கள் கொடுத்த கழக நிர்வாகிகளுக்கு சொல்லிட்டோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தவிர யாரும் போய் இந்த மாதிரி நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்றோம், வெரிஃபிகேஷன் பண்றோம், டாக்டர்ஸை போய் என்கொயரி பண்றது வேண்டாம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டோம். இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நடக்காது. இல்லை, நான் இன்னைக்கு GH போய் நான் விசாரிக்கிறேன், போய் இன்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பாக நான் ஒரு அஷூரன்ஸ் தரேன், திருச்செங்கோடு ஹாஸ்பிட்டல் நல்ல ஒரு தரமான ஒரு மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை நான் தரேன். பாம்பு கடி மருந்துகள் மற்றும் நாய்க்கடி மருந்துகளும் எல்லாம் இருக்கிற மாதிரி நாங்கள் எல்லா உத்தரவும் நான் கொடுத்துட்டு அவங்க இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன்.
போதுமான டாக்டர்ஸ் கொடுங்க. கண்டிப்பா. அதாவது இங்க என்னென்ன வேகன்சிஸ் இல்லாத மாதிரி என்னென்ன போஸ்ட் இருக்கோ அதுக்கான எந்த வேகன்சி இல்லாத மாதிரி பார்த்து தரம் உயர்வு பண்ணி அதுக்கு உண்டான ஆட்கள் போடல. வாட்ச்மேன் இல்ல, டாக்டர்ஸ் இல்ல, அதே மாதிரி சில்பர்ஸ் இல்ல, வெளியில இருந்து அவுட் சோர்சிங் வராங்க. நான் திருச்செங்கோடோட சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல, இந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால கண்டிப்பா தமிழ்நாடு முழுக்க நான் பொறுப்பா இருந்தாலும் திருச்செங்கோடு எனக்கு ஒரு ஸ்பெஷலான தொகுதி தான். அதனால திருச்செங்கோடுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் நான் மேற்கொள்ள செஞ்சு கொடுப்பேன். கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் எங்க லட்சியம். அனைத்து மக்களுக்கும் தரமான சிகிச்சை அரசு மருத்துவமனையில கிடைக்க செய்வதுதான் இந்த அரசின் லட்சியம். முதலமைச்சர் அவர்கள் இதை பண்ணணுங்கிறதா ஒரு தெளிவான ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. இல்ல அதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ்க்கு நாங்க புதுசா அனுமதி கொடுத்துட்டோங்கிற மாதிரி சொல்றாங்க. அது இல்லை. அதாவது ஏற்கனவே ஒரு பிரைவேட் கிளினிக் இல்லை ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணணும்னா கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல அப்ளை பண்ணி அங்க ஒரு லைசன்ஸ் வாங்கணும். என்னன்னா அந்த லைசன்ஸ் கொடுக்கறதுல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அது அவங்க இந்த ஃபீஸை தாண்டி அது மாதிரி கரப்ஷன் சார்ஜஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அந்த ஃபீஸை தாண்டி மக்கள் பணத்தை எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் முன்னாடி அப்ளை பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றவங்களுக்கு கிடைக்காம அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு பின்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்குது அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணுங்கிறதுக்காக ஏற்கனவே அப்ளை பண்ணி பெண்டிங்கா இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் ஒரு 8000 அப்ளிகேஷன்ஸ் அது மாதிரி பெண்டிங் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக்கு 5000 ருபீஸ்னு இன்னொரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். 5000 ருபீஸ்னு ஒரு ஃபிளாட் சார்ஜ் இருந்தது. நான் என்னோட கருத்து என்ன சொல்லியிருந்தேன்னா, சின்ன ஹாஸ்பிட்டல் ஒரு 5 பெட் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் 5000, அப்புறம் ஒன்று பெரிய ஹாஸ்பிட்டலுக்கும் 5000 அந்த மாதிரி இருந்தது. அதை ரிவைஸ் பண்ணலாம். கவர்மெண்டோட சார்ஜஸும் ரிவைஸ் பண்ணிட்டு அந்த 5000 வந்து மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணிட்டு அந்த மற்ற சுற்றி இருக்கிற மாநிலங்கள்ல எவ்வளவு சார்ஜ் பண்றாங்களோ அந்த மாதிரி அரசோட ஒரு ஃபீஸே இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேஸ் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அதிக ஒரு லைசன்சிங் ஃபீஸையும் கொடுக்கணுங்கிறது தான் நாங்கள் அந்த ஒரு முடிவு எடுத்தோம். நாங்கள் புதுசாலாம் ஆரம்பிக்கல. ஏற்கனவே பெண்டிங் இருந்த அப்ளிகேஷன்ல அங்க ஊழலற்ற ஒரு நேர்மையான முறையில இந்த லைசன்சிங் கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஒரு முடிவா இருந்திருக்கு. பதவியேற்ற நாள் முதலா இன்னைக்கு வரைக்குமே வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு பொதுவான கொலைகள், அடுத்தது வந்து பாலியல் சிங்கங்கள் இப்படி இருக்குது. இதுக்கு வந்து அரசு தரப்புல என்ன நடக்குது? ஒரு குற்றம் ஏன் நடக்குதுன்னா, குற்றவாளிகளுக்கு தவறு செஞ்சாலும் அவங்க சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுனாலதான் இவ்வளவு நாள் வரைக்கும் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல கூட ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய இஷ்யூ நடந்தது. 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அரசியல் தலையீடு இல்லாம காவல்துறையினரை சுதந்திரமா செயல்பட விட்டாலே குற்றங்கள் வந்து முக்காவாசி குறைஞ்சிரும். சரிங்களா? முன்னாடி இருந்த அரசியல் தலையீடு ரொம்ப அதிகமா இருந்தது. கட்சிக்காரங்க போய் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டா உடனே மேல இருந்து போன் பண்ணி அப்பா அவர் எதுவும் பண்ணிடாதப்பான்னு சொன்னதுனால நிறைய குற்றவாளிகளுக்கு இந்த பயம் இல்லாம இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற நம்ம முதலமைச்சர் ரொம்ப காவல்துறையில சட்டம் ஒழுங்கு தான் ஒரு பெரிய முதல் செய்யக்கூடியது. சட்டம் ஒழுங்கு இருந்தாதான் மக்கள் அதுக்கு அடுத்த பிரச்சனையை நம்ம பார்க்க முடியும். அதனால இப்ப பாருங்க, விரைவில் இந்த கோயம்புத்தூர் வழக்குல கூட பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. விரைவில் இந்த செய்தி எல்லாத்துக்கும் போகும். தப்பு பண்ணா தமிழ்நாட்டுல தப்பு பண்ணா சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது, அது யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாதுங்கிற செய்தி போனா கண்டிப்பா விரைவில் குற்றங்கள் குறையும். நாங்க ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். இந்த டைமுக்குள்ள கால் வந்தது இவ்வளவு மினிட்ஸ்க்குள்ள போய் ரீச் ஆகணுங்கிற ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசி என்ன பண்ண முடியும் நான் பாக்கிறேன். அதே மாதிரி அரசு மருத்துவமனைக்கு ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்ல வேற ஏதாவது எமர்ஜென்சியோ வராங்கன்னா அங்க இருக்க மருத்துவர்களே வந்து தனியார் மருத்துவமனைக்கு வந்து போறதுக்காக வந்து பரிந்துரை செய்யறதா ஒரு குற்றச்சாட்டு. இல்ல, இந்த குற்றச்சாட்டு இருக்குங்கிறத நானும் ஏத்துக்கிறேன். இனிமேல் அது மாதிரி நடக்காத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். அதாவது என்னன்னா, ஜிஹெச்க்கு முன்னாடி நிறைய பிரைவேட் ஆம்புலன்ஸ் இருந்தாலே அது ஒரு இண்டிகேட்டரா உங்களுக்கு பார்த்து தெரியும் எதுக்காக பிரைவேட் ஆம்புலன்ஸ் அங்க இருக்கு. ஸோ அதனால இது மட்டும் இல்ல, நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் பிரசவங்களும் பாத்தீங்கன்னா படிப்படியா குறைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் தரப்புல இருந்து நிறையாவும் நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறோம். அவங்க அனைத்து உதவியும் செய்யறோம். அனைத்து வசதியும் இருக்கு, தரமான சிகிச்சை இருக்கு, இலவசமா இருக்கு. அதனால இந்த பொதுமக்களுக்கு என்ன கேட்டுக்கிறேன்னா, நீங்களும் கண்டிப்பாக அரசு மருத்துவமனைக்கு வாங்க. நீங்க ஒரு தனியா ஒரு நோய், ஒரு காய்ச்சல், இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்காக நீங்க தனியார் மருத்துவமனை, தனியார் கிளினிக் போனீங்கன்னா எவ்வளவு செலவாகுதுன்னு உங்களுக்கு பாருங்க.
ஒரு 1000 ரூபாய் 2000 இல்லாம ஒரு கன்சல்டேஷன் பண்ண முடியாத சூழல் தான் இருக்கு. அதனால நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நம்பி அரசாங்க மருத்துவமனைக்கு வாங்க, உங்களுக்கு தரமான சிகிச்சை கிடைக்கும், அதுக்கான உத்தரவாதம் தரோம். நீங்க கிடைக்கலனாலும் உங்க ஃபீட்பேக் கொடுங்க. நீங்க போய் உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தா எங்க குறை இருந்தா நாங்க சரி செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.